அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இறைவன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களையும் சிரமங்களையும் தருகின்றார்? எனது வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு துயரமாக இருக்கின்றது? எல்லோரும் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், ஆனால் நான் மட்டும் கவலையாக இருக்கின்றேன் என்று அழுது புலம்புவர்களுக்காக அவர்களது கஷ்டம் தீர, கவலை தீர ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த ஊரில் கண்ணப்பன் என்பவன் ஊரில் உள்ள ஒரு கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றிருந்தான். அங்கு கோவிலில் இறைவன் முன்பு நின்று, இறைவா, ஊரில் உள்ள அனைவருமே நல்ல செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியுடன் எந்தவித குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த வறுமையான நிலைமை? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் துயரம்? நான் கஷ்டப்படுவது மட்டுமில்லாமல் என்னுடன் சேர்ந்து எனது மனைவியும் 2 பிள்ளைகளும் வேறு கஷ்டப்படுகிறார்கள். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை, இத்தனை கஷ்டத்தை தருகிறாய் என்று இறைவனிடம் புலம்பி முறையிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்பி தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். அப்போது செல்லும் வழியில் ஒரு மரத்தடியில் துறவி ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் கண்ணப்பனை பார்த்ததும் தனது அருகே அழைத்தார். தம்பி, ஏன் உனது முகத்தில் இத்தனை சோகம், ஏமாற்றம், எதிர்பார்ப்பு, விரக்தி என்று கேட்டார். அதற்கு கண்ணப்பன், ஐயா, இப்போதுதான் நான் கோவிலுக்கு சென்று இறைவனிடம் புலம்பிவிட்டு வருகிறேன். இறைவன் அனைவரையும் மகிழ்ச்சியாக கவலையில்லாமல் இருக்கும்படி படைக்க வேண்டியதுதானே? ஊரில் எல்லோருமே மகிழ்ச்சியாக எந்தவித கவலை இல்லாமல் இருக்கிறார்கள், ஆனால் நான் மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை என்று கேட்டான். அதற்கு துறவி, தம்பி, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் நிலைமையும் வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொருவரின் வாழ்விலும் வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், ஏற்றம் இரக்கம் என்று மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உலகமே ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததுதான். ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அவர்கள் வாழும் வாழ்க்கை வேறு, உனது வாழ்க்கை வேறு. தம்பி, என்னுடன் சிறிது தூரம் வா என்று கண்ணப்பனை அழைத்து கொண்டு பக்கத்து தெரு ஒன்றிற்கு சென்றார் அந்த துறவி. அப்போது அந்த தெருவில் ஒரு வீட்டில் கல்யாணம் போல இசை வாத்தியங்கள் மங்களகரமாக ஒலித்து கொண்டிருந்தன. வீடு வாசலில் அழகான பெரிய பந்தல், வாழை மரங்கள், மாவிலை தோரணங்கள், இன்னும் பலவிதமான அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. கல்யாண வீட்டிற்கு வருவோர் போவோர் என தெருவில் ஒரே கூட்டம். வீட்டிலிருந்து வருவோர் போவோர் முகத்தில் மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் புன்சிரிப்புமாக இருந்தது. இதை துறவியும் கண்ணப்பனும் பார்த்து கொண்டே நடந்து சென்றனர். ஒரு சில வீடுகளில் கோலம் இடப்பட்டிருந்தது, சில வீடுகளில் கோலம் இல்லாமல் இருந்தது. சில வீடுகளில் மகிழ்ச்சியுடன் சிரித்த முகத்துடன் சில பெண்கள், சில வீடுகளில் துயரத்துடன் சில பெண்கள். வீதியின் இருபுறம் போல இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை அந்த தெருநடுக பரவி கிடந்தது. துறவி கண்ணப்பனிடம் அனைத்தையும் பார்த்து கொண்டே வர சொன்னார். மேலும் அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். அப்போது தெருவில் சில பெண்கள் தனது கணவருடன் கூடி வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சில பெண்கள் தனது கணவனை வெகு தொலைவிற்கு பணம் சம்பாதிப்பதற்காக அனுப்பிவிட்டு துயரமும் கண்ணீருமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். கணவனை சேர்ந்து வாழும் பெண்கள் சூடிக்கொண்டிருந்த பூவின் மனம் தெருவையே கமகமக்க செய்தது. பிரிந்து வாழும் பெண்களின் கண்ணீர் தெருவெல்லாம் நனைய செய்தது. துறவியும் கண்ணப்பனும் மேலும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். 10-15 வீடுகள் கடந்தன. ஒரு வீட்டின் வாசலில் மூங்கில் களிகளை குறுக்கும் நெடுக்குமாக தரித்து கொண்டிருந்தனர். வீட்டிலிருந்து பலர் கூடி அழுகின்ற ஒளி தெருவில் கோரமாக ஒலித்து கொண்டிருந்தது. அங்கும் தெருவில் பலர் கூடி நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் முகத்திலும் புன்னகை இல்லை. அந்த வீட்டின் குடும்ப தலைவன் பெரிய பணக்காரன். அவன் இறந்து விட்டான். அவனுடைய அந்திமயத்திற்கான ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருந்தன. இறக்கப் போகிறவர்கள் இறந்தவனுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது துறவி கண்ணப்பனிடம், பார்த்தாயா, கோலமிட்ட வீடும் கோலமிடாத வீடும், பூ வைத்த பெண்ணும் பூ வைக்காத பெண்ணும். ஒரு வீட்டில் மங்களகரமான கல்யாணம், ஒரு வீட்டில் துயரம் நிறைந்த சாவு. சில பெண்களின் தலை நிறைய பூ, இன்னும் சில பெண்களின் கண் நிறைய கண்ணீர்.
ஒரு தெருவின் இரண்டு பக்கங்களுக்குள் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளவு இன்ப துன்பங்கள். இந்த தெருவில் ஒரு பணக்காரன் இறந்து இருந்தானே, அவனுக்கு சிறு வயதுதான். அவன் வாழும்போதே அவனுக்கு பல வியாதிகள் இருந்தன. பணம் செல்வம் நிறைய இருந்தது. ஆனால் அவன் வாழும்போதும் அந்த செல்வங்களை சரியாக அனுபவிக்கவில்லை. அவன் இறக்கும்போதும் அந்த செல்வங்களை கொண்டு செல்லவில்லை. ஒரு வீட்டில் பணம் சம்பாதிப்பதற்காக வெளியூர் சென்றிருந்தான் ஒருவன். அவன் வீட்டில் பணம் இருந்தாலும் கணவனை பிரிந்து இருந்த சோகமும் அப்பாவை பிரிந்திருக்கும் ஏக்கமும் அந்த வீட்டில் இருந்தது. மற்றொரு வீட்டிலோ பணம் குறைவாக இருந்தாலும் கணவன், மனைவி, பிள்ளைகள் என ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தம்பி, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம், கவலை, துயரம் இருக்கத்தான் செய்யும். இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, ஏற்றம், இரக்கம் என மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். எனவே மற்றவர்களுடன் உனது வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காமல் இறைவன் உனக்கு என்ன கொடுத்துள்ளாரோ அதை நினைத்து திருப்தி கொள், மகிழ்ச்சி கொள். இறைவன் எனக்கு எந்தவித உடல் ஊனமில்லாத உடலை தந்துள்ளானே, அன்பான மனைவியும் சொல் பேச்சு கேட்கும் பிள்ளைகளை தந்துள்ளானே என்று பெருமை கொள், மகிழ்ச்சி கொள். இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படுவதை விட இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள், திருப்தி கொள். அந்த மகிழ்ச்சியான நிறைவான மனதுடன் அடுத்தடுத்த காரியங்களை தொடங்கு. உனக்கு மேலும் மேலும் வெற்றி கிடைக்கும். உனது வாழ்க்கையும் உயரும் என்றார் துறவி. வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய ரகசியத்தை மிக எளிமையாக புரியும்படி கூறிய அந்த துறவிக்கு தனது மனதார நன்றியை தெரிவித்துவிட்டு தனது வீட்டிற்கு மலர்ந்த முகத்துடன் சென்றான் கண்ணப்பன். இந்த கதையிலிருந்து நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த வறுமை, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கின்றது என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளாமல், இறைவன் மீது கோபப்படாமல், இறைவன் நமக்கு என்ன கொடுத்துள்ளாரோ அதை நினைத்து மகிழ்ச்சி கொண்டு திருப்தி அடைந்து மன நிறைவுடன் வாழ வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இன்பம், துன்பம், ஏற்றம், இரக்கம், வெற்றி, தோல்வி நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.